குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக ஃபிஷ் வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பாப்கார்ன் தான் செஞ்சுருக்கோம். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம். கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த ஃபிஷ் பாப்கார்னுக்கு தேவையான மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது, நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கோட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்க மீன் எடுத்திருக்கோம். இது வந்து உண்மையிலே ரொம்ப ஹெல்த் வைஸ் சூப்பரான மீன். நீங்கள் திருக்க மீன் இல்லாமல் போன்லெஸ்ஸாக இருக்கிற எந்த ஒரு ஃபிஷ்னாலுமே இந்த ஃபிஷ் பாப்கார்னுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் வந்துட்டு மசாலா கூட சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மசாலா வந்து மீன் கூட நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நிறைய நம்ம மைதா மாவு வந்து எடுத்துக்கலாம். மைதா மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் அப்படியே நல்லா உருட்டி பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மீனில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா எல்லாமே சுற்றி நல்லா ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெயில் போடும்போது லோ ஃப்ளேம்லேயே போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் பாப்கார்ன் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.